ஓகே, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் சின்ன வயசுல பார்த்ததுதான், நானும் சின்ன வயசுல பார்த்ததுதான். எது எது பார்த்தது? லொல்லு சபா. நான் பார்த்தது இல்லை. நீ பார்த்தது இல்லையா? நான் அந்த வயசுலாம் ஃபுல்லா விஜய் டிவில அந்த நைட்டு போடுவான். சண்டே நைட்டா சாட்டர்டே நைட் தெரியல கரெக்டா இருக்கு. அப்போ உட்காந்து ஜாலியா பார்த்துட்டு இருப்போம். சூப்பரான ஷோ இருக்கு. அந்த நைட் டைம்ல நீங்க எல்லாம் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வந்து லொல்லு சபா பார்த்துட்டு இருக்கேன் யூடியூப்ல. நிறைய லொல்லு சபா எபிசோட் இருக்கு. போக்கிரி, பேட்டரி, அப்படியா? சுல்லா, உள்ளா, உள்ளானா? பேரையே வந்து மாத்தி வச்சிருக்கோம். அண்ணியா, நானியா நிறைய இருக்கு. இன்னைக்கு பார்க்க போறது இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா, அண்ணன் படம் பார்க்க போறோம். என்ன படம்? அண்ணன். என்ன படம்? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாரும் திருமலையா? திருமலை. சரி, திருமலை ஸ்கூப் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகே ஓகே. அதுக்கு இவங்க என்ன, அதாவது இது ரியாக்ஷன் வீடியோ அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் உட்காந்து லொல்லு சபா பார்க்க போறோம். அவ்வளவுதான், ஜாலியா. டைட்டில் எல்லாம் அப்படிதான் வச்சிருக்காங்க. தனியா எடிட் பண்ணுவாங்க. என்ன சார்? கோவிந்தா திருமலைல. தம்பி, வண்டி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், ஒழுங்கா பண்ணுவீங்களா? இப்படி கேக்குற, இங்க இருக்க வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்ணதே எங்க அண்ணன் திருமலை தான். ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா டெலிவரி கொடுக்க வேண்டியதானயா? சிரிப்பு வரல, எல்லாரும் பார்த்துட்டு என்னது அவனா? அவரு லுங்கி அவுத்த நீதானடா அவருன்னு சொன்ன. திருமலை, உனக்கு மரியாதை கொடுக்க போய் எனக்கு மானமே போயிடுச்சு. திருமலை, திருமலை. இவரு பேர் என்னது? நான் திருமலை ரேஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ரெடி. நான் ரெடியா? சுத்த மொத்தமா இருக்கிற போய் நான் ரெடிக்கு. ஆக்சுவலா வேர்ட் பிளே தான் நிறைய பண்றாங்க. செமையா இருக்குதா? நான் ரெடி. யாருங்கண்ணா இவன்? ஓப்பனிங்ல இவ்ளோ கலீஜா பேசுறான். என்ன திருமலை, இவனை போய் யாருன்னு கேக்குற? இவன் தான் உன் கூட போட்டி போட வந்திருக்கிற டான்ஸ் மாஸ்டர். யாரு இவனடா டான்ஸ் மாஸ்டர்? பாக்குறதுக்கு ரிட்டையர் ஆன ஹெட் மாஸ்டர் மாதிரியே இருக்கானடா. நான் யாருன்னு கேக்குறியா? முதல்ல நீ அந்த காலத்து காமெடி. திருமலை நல்லா திரும்பி தானே நிக்கிற. திரும்பலன்ற இப்ப காமெடி வந்து என்ன சொல்றது? இப்ப இவரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இவரு குண்டா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீ குண்டா இருக்க அப்படி கலாய்க்காம பண்ணலாம வெறும் வேர்ட் பிளேயே இவரெல்லாம் நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. எதுக்குடா அங்க போய் அவன் வண்டியில உட்கார்ற? உன் வண்டி எடு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பெட்ரோல் விக்கிற வழியில 2 வண்டியில போவாங்க, அதான் ஒரே வண்டியில போறோம். உனக்கு எனக்கு தான்டா ரேஸ். அதான் நம்ம 2 பேரும் போறோம். அவங்க 2 பேருக்கு ரேஸ்னா அவங்க 2 பேரும் போட்டோம். இப்படி போனா யாரையா ஃபர்ஸ்ட் வரது? நான் பின்னாடி சும்மா தானே உக்காந்து வரேன். நான் ஃபர்ஸ்ட் வரேன். இது வந்து அந்த இவரு தானே போயின்னு இருந்த படத்துல கூட வருவாரு. என்னப்பா சாமி எல்லாம் கும்பிட்டு நல்லா ஜாலியா சந்தானம் இருப்பாரு. சந்தானமா இருப்பாரு. இதுல சந்தானம் இருப்பாரு. டீம்ல இந்த இதுல டீம் சந்தானம் இருப்பாரு. கொஞ்சம் கீழே இறங்குனா, சீக்கிரம் இறங்க இறங்க இறங்க. ஏய், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஏன் ஓட்ட தெரியாது? தோ ஓட்டுறோம் பார். ஏய் வா. தைரியம் இருந்தா பைக் ரேஸா கலந்துட்டு இருப்ப. அந்த கவலை உனக்கு எதுக்கு? என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்க? அத்தை கேக்குறா நீ? அதோ ஒரு கோடுக்குதுல, அந்த கோட்டை தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அங்க இருக்கிற கோட்டை தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரேனாங்களா? என் கோட்டை கீழே போட்டு தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவாங்களா? குடுத்துட்டா போச்சு. நான் கொஞ்சம் அப்படியே நடுவுல வந்து நில்லுங்கண்ணா. எதுக்கு? போடுங்க 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 போடுங்க. எல்லாம் போடுங்கண்ணா. திருமலை, கேரின் போர்டு வாங்கும் போது என்ன ஏன்பா கூட்டிட்டு போல? உன்னை விட்டு வாங்கிட்டு வந்தோம். என்னப்பா சொல்ற? கருணாஸ் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கார. ஆமா 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 மாசோ கருணாஸ் இருக்க மாட்டாங்க. கருணாஸ் இருப்பாரு. இப்ப அந்த லாரன்ஸ் வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து ஏன்னா வேற ஆள் இல்ல, இவர்தான் பண்ணியா. 5 பேர் இருக்காங்கன்னா சுத்தி கத்தி யூஸ் பண்ணிக்கிறதுக்கா? சரி ஓகே. ஒவ்வொருத்தோடையும் குஸ்து போனா பேரம் பேசி வாங்கலாம்னு சொல்லி துட்டெல்லாம் வாங்கி நீயே ஃபுல்லா குச்சிடுற. போர்டு வாங்க காசு இல்லாம பஸ்ல ஃபுட்பால்ல வர. இதெல்லாம் நல்லா பேசு.
விளையாடும் போது பார்த்து வாங்காத. 4 பக்கமும் தொண்டி இருக்குது. விளையாடும் போது காயின்ஸ் தொண்டில ஊன்றாது. கருணாசு கருணாசு வெள்ளை அடி. பொங்கலுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க. இப்ப போய் வெள்ளை அடிக்க சொல்ற. சிரிக்கிறாரு எல்லாம் அழகா. என்னப்பா சிரிக்கல? தம்பி இத அந்த பாக்கெட்ல போடாதீங்க. பின்ன உன் பாக்கெட்ல போட சொல்றியா? கையில வந்து இந்த பிளாஸ்டர் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க மரத்துல. இன்னும் வாயில எல்லாம் பயங்கரமா அப்படி கொண்டு வருது. அது இல்ல தம்பி, இத இங்க வச்சு அங்க அடிச்சுன்னா அது போய் விடும். அதான் உனக்கு செவிலே விடும். அது அவனுக்கு காயினியா? ஓ, நீங்க பிளாக்கா? இவ்வளவு கலவாக கொக்கா என்ன பண்ண பிளாக்கா? கருணாசு இருடா. அவனுங்க லைட்டா தாண்டா தூக்கிட்டு போனானுங்க. அடிச்சு ஓடி வர ஒரு நல்ல செய்தி, ஒரு கெட்ட செய்தி. எந்த செய்திய முதல்ல சொல்லு? நல்ல செய்தி சொல்லு. நம்ம ஊர்ல சுத்தி இருந்தான ஒரு ஆர்டிஸ்ட், அவன் ஊரை விட்டா ஓடிட்டான். வெரி குட். இப்ப கெட்ட செய்திய சொல்லு. ஓடும்போது உன் பொண்டாட்டி இழுத்துன்னு ஓடிட்டான். ஒண்ணு இல்ல, அந்த லேடிஸ் கேரக்டருக்கு கிட்ட ஆளு எங்க இருந்தாலும் தூக்கி போட்டு வெட்டுங்கடா, துண்டு துண்டா வெட்டுங்கடா. இத கொஞ்சம் புடி. வெயிட்டா 80 கிலோகிராம். நீ யாரா? ஆர்டிஸ்ட், பெரிய ஹாலிவுட் ஆர்டிஸ்ட். வரவங்க போறவங்க எல்லாம் ஆர்டிஸ்ட் கவனிங்க இல்லையா? நாங்க யாருன்னு இருக்கட்டும்டா. திருமலை எங்க? திருமலை ஏழுமலை கூட சேர்ந்துக்கின்னு பரங்கி மலை அண்ணாமலை படம் பார்க்க போய்க்கிறான். வரும்போது உண்ணாமலை டாக்டரை பார்த்து மஞ்சகாமலைக்கு டெஸ்ட் பண்ணின்னு வருவான். அது வரைக்கும் உட்காந்து டிவி பார்த்துன்னு கலர் டிவி. டப்பா டிவி வச்சுக்கிட்டு கலர் டிவின்றீங்க. ஹலோ, உங்களுக்கு கலர் டிவின்னு நம்பிக்கை இல்லைன்னா தண்ணியில போட்டு பாருங்க. எதுக்கு நான் டிவிய தண்ணியில போடு சொல்ற? தண்ணியில போட்டு கலர் போச்சுன்னா கலர் டிவி. அதான் சேட்டா தூங்குண்டா டிவியா. அன்னைக்கு நீ கேட்ட ஜாமன் தெரிய போலன்னு இன்னைக்கு டிவிய தண்ணியில போட சொல்றியா? ஆர்டிஸ்ட் எல்லாரும் ஒரே சோகமா உட்கார்ந்து இருக்கீங்க. நாக்கு என்னடா ஆச்சு? அதுல வந்து வைஃப் வந்து இருப்பாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்து இந்த திருமலையை தேடி எல்லாத்தையும் பொருள் தள்ளி விட்டு போயிடுவாங்க. அத கௌசல்யா கேரக்டர் வந்து யாரும் கிடைச்சிருக்காது. அதனால வந்து இப்போ பொண்டாட்டி வீட்டுக்கு வச்சுட்டாங்க. கருணாசு லாரன்ஸ் நீயா சொல்றா? என்ன ஆச்சு? கலைஞர் ஆச்சு. காமெடியா இல்ல? நான் கேக்குறேன், காமெடியா? சீரியஸா தான் சொல்றேன். இப்போ எலெக்ஷன் நடந்தது தெரியாதா? சினிமா போலான்றியா? என்ன டிவிய தூக்கிட்டு போயிட்டாங்க. சின்ன டைலாக் தானே, இத முன்னாடியே சொல்லி தொலைக்கணும். ஆமா, யார் டிவியை தூக்கிட்டு போனாங்க? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆளுங்க டிவியை தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் இவ்வளவு சொல்லணும். யாரா இங்க அரசு? யாரா இங்க அரசு? கேக்குறல, யாரா இங்க அரசு? ஏன் கொரியர் நடந்து வந்தீங்களா? அப்போ நீதான் அரசா? அப்போ நீதான் அரசா? அப்போ நீ அரசா? நீ அரசு இல்ல, பூவரசு. எங்க அப்பா பேரு புங்காவனம். அப்ப யார் தாண்டா அரசு? நீ அரசா? நீ அரசா? நீ அரசா? சொல்றா, யார் அரசு?
அப்போ நீதான் அரசா? யாரா இங்க அரசு? யாரா சொல்லி தொலைங்கடா. ஓ, சொல்ல மாட்டீங்களா? நானே கண்டுபிடிக்கிறேன். யார் தலை சூடா இருக்கோ அவன் தான்டா அரசு. ஓ, அப்போ நீதான் அரசா? நீ இந்த ஊருக்கே பெரிய மாசா இருக்கலாம், ஆனா உசுருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. யார் நீ? எதுக்கு இங்க வந்து கத்தி நிக்கிற? நான் தான் திருமலை. என்னடா பண்ற? பில்டப் காலர்ல இருந்து சிகரெட் எடுக்கிறேன்னா வர மாட்டேங்குதுண்ணா. பாவி ஸ்டைல் பண்றேன்னு சொல்லிட்டு 2 ரூபாய் சிகரெட்டை வேஸ்ட் பண்ணிட்டேடா. திருமலை அத்தானே தெரியும்பா. எனக்கு திருமலை கிட்ட இருந்து பிரிச்சாதீங்கப்பா, ப்ளீஸ் பா. நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இவன் ஸ்டேட்டஸ் என்ன? நான் உனக்கு பாத்துக்கிற மாப்பிள ஊட்டி எஸ்டேட்ல இருக்காரு. இவரு எஸ்டேட்ல தான் இருக்காரு. அப்படியா? என்ன எஸ்டேட்? அரசு கிட்ட சொல்லி காதல குறைச்சா புல் ஸ்டாப் பாடி. ஷோரூம்ல இருந்து போன் வாங்கிட்டு வந்த முத வேலையா மிஸ்டு கால் கொடுக்கதான் கண்டுபிடிக்கிறானுங்க போகுது. எந்த பண்ணாட பரதேசிய மிஸ்டு கால் கொடுத்துக்குது. ஹலோ, அரசுடா அரசுடா அரசுடா. டேய், கொடுத்ததே மிஸ்டு கால், அதுல அரை மணி நேரத்துக்கு உன் பேரே சொல்லிட்டு இருக்கியா? மேட்ரு என்னன்னு சொல்றா. இப்ப உன் 3 ஃப்ரெண்ட்ஸும் என்கிட்ட தான்டா இருக்கானுங்க. அவங்கள நைட் அங்கேயே தங்க வச்சுக்கோ, நான் உங்க வீட்டுல சொல்லி சாப்பாடுல தண்ணி ஊத்த சொல்லிடுறேன். நான் கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன், முடிஞ்சா காப்பாத்துறேன். நீ வருவன்னு எனக்கு முதல்லயே தெரியும். ஏடா வருவேன்னு தெரியல, இதை கொஞ்சம் ஓரமா போட்டு வைக்க வேண்டியதானே? காலையில இடிச்சுட்ட பாரு. திருமலை, இவங்களாம் நம்மள பிரிக்க பாக்குறாங்க. திருமலை, என்ன கைவிட்டுறாதீங்க திருமலை. இப்போ சொல்லு, உனக்கு பொண்ணு வேணுமா பசங்க வேணுமா? இன்னும் 2 வருஷத்துக்கு குழந்தையே வேணான்னு முடிவு பண்ணது. நீ வேணான்னு தாண்டா வெறுப்பேற்று. இப்ப என்னதான் உன் பிரச்சனை? அரசு நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கியா? இல்ல இது மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸுங்களா சம்பாதிச்சு வச்சிருக்கியா? இல்லப்பா. வச்சு போறா தெரியும், நான் போறேன். இதுல வச்சு என்னால சமாளிக்கவே முடியலடா. அப்ப நீ இவங்க எல்லாம் காப்பாத்தி கூட்டின்னு போது வரலையா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா ஊரெல்லாம் சண்டை வச்சு எனக்கு அடிதான் வாங்கி கொடுக்குங்க. சரி, ஒரு பிகரையா லவ் பண்ணலான்னு பார்த்தா அவங்க அப்பங்காரன் ஆள் வச்சு அடிக்கிறான். எப்படி இருந்தாலும் நமக்கு அடிதான் விழுது. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், பிகரும் வேணாம். ஆளை விடுடா சாமி. நல்லா இருந்துச்சுடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் பார்க்கலாம். ஒரு மாதிரி அந்த காலம் ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி மொக்க காமெடியா இருந்தாலுமே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலதெல்லாம். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா போச்சுன்னா இதுல பார்த்து அடுத்த பாட்டு வீடியோ வர கண்டென்ட் கிடையாது. இதே ஒரு 4-5 போடுவோம் பாருங்க. சரியா? மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.